போரது வலிமிகு ஜனனி என பொலிவுடன் நின்னடி நிழல்வாய் ஊரலும் ஏரூர் பதிவாளம் உத்தமியா சக்தி உடையவனே. கிழக்கிழங்கையிலே ஒரு காலத்திலே மிக பெரும் தலைநகராக இருந்த ஏறுமா நாடு என்று நல்லியக்கோட மன்னனால் போற்றப்பட்ட ஒரு மாடு ஏறாவூர் மாநகர். சிறுபானாற்று படையிலே சங்ககால இலக்கியத்திலே பேசப்படுகின்ற நல்லியக்கோடனுடைய நாக இனத்தைச் சேர்ந்த நல்லியக்கோட மன்னன் இந்த மண்ணிலே இருந்து ஆட்சி செய்த புனித பூமி. அந்த காலத்திலே அவருடைய வழிபாடு தெய்வமாக இருந்த 2 ஆலயங்கள், ஒன்று கொச்சவையாகிய காளி ஆலயம், அடுத்த சிவனாலயமாகிய ஏறாவூர் வரசக்தி விநாயகர் ஆகிய பிள்ளையார் ஆலயம். பிற்காலத்திலே அந்த ஆலயங்கள் போர்த்துகேயர் ஒல்லாந்தர்களுடைய படையெடுப்பினால் அழியப்பட்டதுக்கு பிறகு பிற்காலத்திலே இந்த ஆலயங்கள் இங்கு வாழ்ந்த விஸ்வகுல கம்மியர்களினால் கட்டப்பட்டு இந்த ஒரு பேராலயமாக திகழ்கின்றது. மட்டக்களப்பு தமிழகத்திலே மிக பெரும் ஆலயமாக ஒரு காலத்திலே 87 மரங்களாகிய காட்டுமா மரங்கள் சூழ்ந்த ஒரு இடமாக இருந்த புண்ணிய பூமி. ஆகவே இந்த புண்ணிய பூமியினுடைய தற்கால வரலாற்றின்படி தற்போது இந்த ஆலயத்தினுடைய பெரும் முயற்சியினால் இம்மக்களுடைய பெரும் ஆதரவினாலும் இந்த ஆலயம் தற்போது ஒரு பெரிய பிரசித்தமான ஆலயமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பாக 2009ஆம் ஆண்டு வரசக்தி விநாயகருடைய ஆலயத்தை மிக பெரும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் மத்தியிலும் அந்த ஆலயத்தை கட்டி முடித்து மிக பெரும் கும்பாபிஷேகத்தை செய்த பெருமை இந்த மண்ணை சாரும். ஆகவே ஏறாவூர் நாலாங்குறிச்சியை வாழ்கின்ற இந்த மக்கள் பினிக்ஸ் பறவை போல அவங்களுடைய எழுச்சியும் வளர்ச்சியும் மிகுந்ததாக இருக்கின்றது. ஆகவே உலகளாவிய ரீதியில் இப்படியான தொலைநோக்காக இருக்கின்ற இந்த புனித பூமியை மக்கள் சிந்தித்து பார்த்து எதிர்காலத்திலே ஒரு பரவசமான பக்தி நிலையிலே இந்த மண் வளர வேண்டும், இந்த ஆலயம் வளர வேண்டும் என்று இந்த ஆலயத்தினுடைய சார்பாகவும் இக்கிராம மக்களின் சார்பாகவும் இந்த அம்பாளுடைய பெரும் சன்னதியில் இருக்கின்ற பூஜைமார்களின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். அன்பே சிவம், அதுவே நலம். அஸ்ஸலாமு அலைக்கும்.